Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் அச்சீவ் ஆச்சு. பட் ஆனால் நம்மளோட ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகல. அது என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஹையை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே தான் வரப்போகுது. நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் குரூப்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி இது நமக்கு ரெண்டாவது என்ட்ரி இன்றைக்கி டேயில். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ட்ரி ஆல்ரெடி முடிஞ்சது. ஸோ இது செகண்ட் என்ட்ரியில் தான் ப்ராப்ளமே. ஏன்னா இது வந்து 12 மணிக்கு மேலே எடுத்த என்ட்ரி. ரெண்டாவது விஷயம், நாளைக்கு எக்ஸ்பைரி. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரிங்கிறனால ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்விங் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டார்கெட்டை கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் தான் பேலன்ஸ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் டார்கெட் வந்துட்டு போச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து 4 பாயிண்ட் தான் பேலன்ஸ் இருந்தது. அந்த மொமெண்டம்லேயே வந்ததுன்னா நமக்கு டார்கெட் 40 பாயிண்ட் ஹிட் ஆகிருக்கும். பட் அதுக்கப்புறம் மேலே போயிட்டு மறுபடியும் அதே அளவுக்கு தான் கீழே வந்துச்சு. பட் ஆனால் முன்ன போன அளவு கூட போகல பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டிகே, ஓகேங்களா, டைம் டிகே இருந்தது பார்த்தீங்களா? ஸோ அதுவும் டெல்டாவோட வேல்யூவும் இங்கே அந்த அளவுக்கு வந்துன்னா மேஜராக ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து 0.65க்கு மேலே இருக்கிறதா நினச்சிட்டு 0.59க்கு மேலே இருந்ததை எடுத்துகிட்டேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து என் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணோம்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அளவு நெஃப்டியில் நம்ம வைக்கக்கூடிய டார்கெட்டோட பாயிண்ட்ஸுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 40 பாயிண்ட் கரெக்டாக வரணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா உங்களுக்கு எதில் 40 பாயிண்ட் வச்சா நெஃப்டியில் போகிறதுக்கு எது 40 பாயிண்ட் போகும்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிறத எடுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணி தான் எடுத்திருந்தேன். பட் ஆனால் மொமெண்டம் கிடைக்காதனால வந்து மார்க்கெட் ஃபர்தராக வந்து எனக்கு கீழே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் அடிக்கிற அளவுக்கு கூட மார்க்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் மொமெண்டம் வச்சு செஞ்சது சைட் வேஸில் வச்சு கொண்டுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சைட் வேஸ்லையும் தரமான ஒரு என்ட்ரி எடுத்திருந்து எக்ஸிட் பண்ணியிருந்தோம். அது 1 இல்லை 2. ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரெக்ஷனில் போகாது. அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ட்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நமக்கு வந்து நெஃப்டியில் ஹிட் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டியில் நெஃப்டியோட ஆப்ஷனில் நமக்கு ஹிட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அடிச்சது என்னென்னா வந்து 23,750 பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும். அது ப்ரீவியஸ் டே லோ, அதாவது எல்லோ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோ. ஓகேங்களா? அது பிடிஹெச்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து 1 hour ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த 2 இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரெசிஸ்ட் பண்ணி மார்க்கெட் கீழே தான் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நடந்ததா இல்லையாங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 கேண்டில் தான் மேலே போயிருக்கு. அது வந்து நம்ம செட் பண்ண ஹைவே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கீழே இறக்கிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்படியே பேரலாக வந்து ரைட் சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா வந்து அட் த மணியிலிருந்து ஒரு ஸ்டெப் மேலே. ஓகேங்களா? அட் த மணி கிடையாது, அட் த மணிக்கு ஒரு ஸ்டெப் மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 0.59 டெல்டா வேல்யூ இருக்கக்கூடிய 58. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லாட்டி 0.6. ஓகேங்களா? அதை வச்சுக்கோங்க. ஸோ அந்த டெல்டா வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா வந்து நான் 0.65 இருக்கிறது, அதாவது இப்போ அட் த மணியிலிருந்து நான் எப்படி செட் பண்ணியிருந்தேன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நெஃப்டியில் 35 பாயிண்ட், அதில் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 75 பாயிண்ட். அதே ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 40 பாயிண்ட், 1:2 சேம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ட்ரிகர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டியில் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் டிகே நடக்க எனக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் செஷன் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ப்ரிகாஷனாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.65க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன்னா எனக்கு 40 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்விங் கீழே வந்தப்பவே எனக்கு அந்த மொமெண்டமில் இதில் போய்ட்டு அந்த 4 பாயிண்ட் அடிக்காமல் இருந்தது பார்த்திங்களா? அதில் கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. நமக்கு 40 பாயிண்ட் தான் கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் டார்கெட் அடிச்சுட்டு அப்படியே வந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்த பிரேக் பண்ண போகுது. ஓகேங்களா? 23,750 வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ண போகுது. பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும். ஓகேங்களா? அது எது வரைக்கும் போகும்னா ப்ரீவியஸ் டே ஹெச். ஓகே ஹை. ஓகேங்களா? பிடிஹெச்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த எல்லோ கலர் லைனு, அதாவது 23,264. அதுக்கப்புறம் 1 hour ஹை. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் மேலே போகுங்கிற மாதிரி வச்சுருந்தேன். அதாவது இன்றைக்கி டே கேண்டோட ஃபஸ்ட்டு 1 hour ஹை. ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாத்துக்குமே தெரியும். மேக்ஸிமம் தெரியலனா வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியும் சிஆர்டி ஸ்ட்ராட்டஜி ஒன்றா கம்பைன் பண்ணி சிஆர்ஓபி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? பெருசாலும் ஒன்றும் இல்லை மக்களே. மேலே பிரேக் வச்சுன்னா ஓஆர்பி, உள்ளே ஸ்வீப் பண்ணிச்சுன்னா சிஆர்டி, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கரெக்டாக அதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 ஸ்ட்ராட்டஜி தவிர எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு
கரெக்டாகவும் இருக்குது. ஏன்னா மார்னிங் ஒர்க்கு முடிச்சுட்டு நான் 10 மணிக்கு வந்தேன்னா எனக்கு அந்த கரெக்டாக வந்தோடனே செட்டப் இருக்கும். ஓரளவுக்கு பார்த்துட்டு 50% மேலே பிரேக் பண்ணிதுன்னா மேலே என்ட்ரி போவேன். இன்கேஸ் 50% கிட்ட ஸ்வீப் ஆயிருந்ததுன்னா கீழே என்ட்ரி போவேன். அவ்வளோ வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இதுதான் 50% ஆஃப் 1 ஹவர்னு நான் மென்ஷன் பண்ணுறோம். நான் ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஜேர்னல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா வந்து உங்களுக்கு இதை வந்து அக்யூரேட்டாக காட்டணுங்க. ஏன்னா இதோட அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% இருக்குது. ஓகேங்களா? ஸோ மோர் தென் 90% இந்த நான் வச்சுருக்கேன் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து ரிஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, அதாவது சிஆர்டியும் இல்லாமல் ஓஆர்பியும் இல்லாமல் ஃபிபனாச்சியும் இல்லாமல் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 70%. ஓகேங்களா? நான் வந்து 90% எடுக்கிறேன்னா வந்து நான் வந்து அதை கன்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் அதை 90% 100% கூட கொண்டு வர முடியும் உங்களால். ஓகேங்களா? ஸோ இது நார்மல் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட், எல்லா மார்க்கெட்லையும் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ண தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஹையை பிரேக் ஆகாமே இருந்துச்சு. ஓகேங்களா? ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் வந்து பையிங் சைடில் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் சடசடன்னு கீழே வந்துடும். அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சிருந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அடிக்கிற அளவுக்கு, அதாவது பையிங் ப்ரைஸுக்கே கிட்டத்தட்ட வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து 78 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 82 ரூபா 80 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த அப்போ ரீஎன்ட்ரி போட்டவங்களுக்கும் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா காஷியாக வெயிட் பண்ணணும்னு சொல்கிறது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10:55 என்னமோ என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அது நமக்கு முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா 12:45 சம்திங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி 1:15 பக்கமாகவே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த டைம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வெஸ்ட்டு போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல, அதுக்கப்புறம் வெஸ்ட்டு போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னது நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டேன், டார்கெட்டும் போட்டு வச்சுட்டேன். ஸோ ஏதோ ஒன்று அடிச்சா அடிக்கிட்டோம். ஏன்னா காலைல ஒரு ட்ரேட் எனக்கு சக்ஸஸ், எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே நான் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து வெஸ்ட்டு போயிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே வரணும். அப்படியே போனாலும் அந்த எல்லோ கலர் லைன் 1 ஹவர் ஹையை டச் பண்ணி தாண்டி டே ஹையை போய் டச் பண்ணிச்சிட்டா மட்டும்தான் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும் அப்படிங்கிறத நான் கேரண்டடாக இருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 23,000 சம்திங் அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிட்டுருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி சார்ட்டு, ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சார்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கன்ஃபார்ம் அப்படியே பிரேக் பண்ணிட்டு ஃபர்தராக மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் லைன், அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹை. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இதை டச் பண்ணோடனே வந்து மார்க்கெட் ஃபர்தராக, அதாவது நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக பையிங்கில் போயிட்டு இருந்த நிஃப்டி ஃபர்தராக செல்லிங்க்கு மாற ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அதாவது மொமெண்டம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி மொமெண்டம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது. ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சோடனே வந்து நம்மளோட டார்கெட் வந்துன்னா பிளாஸ்ட் பண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்தது என்னமோ 78 ரூபா தான். அது போன இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 160 ரூபா பக்கமாக போயிடுச்சு. நமக்கு வந்து 156 ரூபா இருந்ததுன்னா நமக்கு டபுள் த பேமெண்ட். ஓகேங்களா? அதாவது நம்ம மணி டபுள் ஆகிருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து 40 பாயிண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 50% ப்ராஃபிட்டில் ஒன் டேயில். இன்றைக்கி நான் 50,000 போட்டு இந்த வச்சு நான் எடுத்துருந்தேன்னா எனக்கு இன்னைக்கு 1 லட்ச ரூபா போட்டதுன்னா எனக்கு நீங்கள் 50,000 ப்ராஃபிட் மட்டும் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ ஃபர்தராக வந்து நான் இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். வந்து பார்த்தப்போ வந்து எனக்கு மேலே போயிட்டு நான் சொன்ன மாதிரியே அந்த ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணிட்டு அங்கேருந்து செல் ஆஃப் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்துட்டு போயிருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஃபர்தராக 157 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு 156 போயிருந்தாலே போதும், நம்ம இடத்துல செல் அடிச்சுட்டு வந்திருப்போம். இல்லை? ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான டே நல்ல ப்ராஃபிட்டபிள் ஏதாவது இருந்துருக்கு. காலையிலேயே ஒரு 40 பாயிண்ட்ஸ் பிடிச்சோம். ஆஃப்டர்நூன் செஷன்லேயும், அதாவது கால் ஆப்ஷன்லேயும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் பிடிச்சோம். புட் ஆப்ஷன்லேயும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் பிடிச்சோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல மெஜாரிட்டி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஏகப்பட்ட ஒர்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒர்க்ஸ்லாம் பார்க்குறதுனால இன்றைக்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 ட்ரேட் தான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா நேற்று ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு இன்றைக்கி 2 ட்ரேட் எடுத்து இந்த வாரத்துக்கான 3 ட்ரேட்டுக்கான கோட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இப்போவும் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து சைட்வேஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பாக்ஸ் நான் வரைஞ்சி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை பிரேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக எந்த சைடும் முடிவெடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் நீங்கள் மட்டும் ட்ரேட் எடுக்கிறீங்க, நான் எப்படி எடுக்காமல் இருக்கிறது? ஸோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான், சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி கேண்டிலோட இன்றைக்கி டே கேண்டில் டே டைம் ஃப்ரேம் செட் பண்ணிட்டு இன்றைக்கி அந்த டே டைம் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணோன்னே அதே மாதிரி அதோட அந்த 1 ஹவர் கேண்டில் ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஈவன் நம்ம கோல்டில் கூட என்ட்ரி எடுத்திருந்தோம். கோல்டில் வந்து நம்ம ஸ்டாப்பை ஹிட் பண்ணிட்டு போய் நம்ம டார்கெட் அடிச்சது. ஓகேங்களா?
ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமான விஷயமே. ஓகேங்களா? அதை பாருங்கள், செல் என்ட்ரி போகும்போது எடுத்திருந்தது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு லைவாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ இது இப்போ பாருங்கள், அதை பாருங்கள், நம்ம கோல்டு சார்ட்டில் போய் அடிச்சிருச்சு எக்ஸிக்யூஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஃபர்தராக முடிஞ்சது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டு அதோட 50% மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பிரேக் பண்ணி எந்த சைடு போகுதோ அந்த சைடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வருதோ அதை கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியலனா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ, அதாவது ஃபுல்லாக ஆப்ஷன் ட்ரேட் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஓகேங்களா, மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு என்னோட ஃபுல் ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு வந்து நான் ப்ராஃபிட்டபுளான ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக போகிறேன். ஓகேங்களா?